மகிழ்ச்சியோடு வரவேற்ற காட்சி என்னையெல்லாம் மகிழ்ச்சியை தருது. கிராமத்துல சொல்லுவாங்க, விளையும் பெயர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க. அது மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி வெற்றியே நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அந்த அளவுக்கு எழுச்சி மிகு மக்கள் வெள்ளம், அந்த அளவுக்கு எழுச்சி மிகு மக்கள் வெள்ளம். இதுவே வெற்றிக்கு சாட்சி. ஸ்டாலின் பேசுறாரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியோட போய் இணைஞ்சிட்டது. பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுகவை விழுங்கிடும். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்தீங்க. உங்களை என்ன விழுங்கிட்டாங்களா? ஏன்னா உங்களோட நாங்க பலமா தான் இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட யாரோட வந்திருக்கிறாங்க? திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது திரு கருணாநிதி அவர்களும் முரசொலி மாறன் அவர்களும் இந்த படத்துல பாருங்க. இவர்கள் கூட்டணி வச்சா நல்ல கட்சி பிஜேபி கட்சி, நாம கூட்டணி வச்சா மதவாத கட்சி. ஆட்சி அதிகாரம் வேணும்னா யாரு கால் வேணாலும் திமுக விழும். விழும்ல, இதான படம். உங்க அப்பாவும் முரசொலி மாறனும் யாரோட பேசிட்டு இருந்தாங்க? அன்றைய பாரத பிரதமரோட பேசிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி வச்சிருந்தாங்க. மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்தது. இதையெல்லாம் மறந்துட்டு பேசாதீங்க ஸ்டாலின் அவர்களே. வரலாறு தெரியாத பேசாத. 2001 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சீங்க. 1999 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. 2001 பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சிருந்தது. நீ பேசுவதற்கு தகுதி இருக்குதா? திமுகவுக்கு தகுதி இருக்குதா? இதுக்கு மேலையும் பேசுனா புரிஞ்சுக்க, சொல்லக்கூடாது. இது இல்லைன்னு தான் அர்த்தம். அதோட இன்னொன்னு சொல்றார், எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கண்டு பயந்துகிட்டு பயம் என்ற பயம் என்ற சொல்லு அண்ணா திமுகவுக்கு இல்ல. ஒரு தொண்டனை கூட யாராலையும் பயமுறுத்த முடியாது. அண்ணா திமுக தொண்டன் முதல் தலைவர் வரை சொந்த காலிலே நிற்கின்றவர்கள், எதற்கும் அஞ்சாதவர்கள். எவ்வளவு பிரச்சனையை நீங்க சீண்டி பார்த்தீங்க, நாங்க பயப்பட்டோமா? இதே பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது அப்பொழுது திமுக கட்சி சேர்ந்தவர்கள் அவர் மீது புத்தகத்தை எரிந்து விசிறினார்கள். அவருடைய மைக்க துண்டிச்சாங்க. அப்படி இருக்கும்போது பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் பேசினார். மீண்டும் இதே ராமச்சந்திரன் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய பேராதரவை பெற்று முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதம் போட்டார். அதன்படி மக்களுடைய ஆதரவு பெற்று பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். அதே போல 1989 நானும் சேவல்ல ஜெயிச்ச எம்எல்ஏ இருந்தேன். அப்ப அம்மாவோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த காலகட்டத்தில் அம்மா எழுந்து சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள், சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மாவை கடுமையாக சட்டமன்றத்திலே தாக்கினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க, ஒரு பெண்மணியா இருந்தாங்க. அதையெல்லாம் பாராம
சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றக்கூடிய சட்டமன்றத்திலேயே ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பெண் என்றும் பாராமல் தாக்கிய திமுக கட்சி தான் இன்றைய தினம் நம்மகிட்ட சவால் விடுது. எங்க அம்மா தாக்கி பார்த்த அம்மாவும் அவர்களும் சபதம் ஏற்றார்கள். மீண்டும் இந்த அவையில் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதம் எடுத்தார்கள். மக்களுடைய ஆதரவோடு பெரும்பான்மை இடங்கள் வெற்றி பெற்று 1991 ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். இது சரித்திரம். அம்மா பிரச்சாரத்தை முடிச்சுக்கிட்டு கார்ல வந்துட்டு இருக்கும்போது மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் லாரி விட்டு அம்மா கார் மீது மோதினார்கள். அம்மா படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாங்க. அப்ப சிகிச்சை பெறுவதற்கு கூட அனுமதிக்காம அந்த மருத்துவமனைக்கு எவ்வளவு இடையூறு பண்ணாங்க. அம்மா வெளியூர் போய் சிகிச்சை பெற்றாங்க. அதையெல்லாம் தாங்கிதான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவராலையும் வீழ்த்த முடியாத இயக்கமாக, வலிமையான இயக்கமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனையும் நீங்க தூண்டி விட்டீங்க. கட்சியை உடைக்க பார்த்தீங்க, முடக்க பார்த்தீங்க, வழக்குகள் போட்டு பார்த்தீங்க. ஒன்னும் நடக்கல. அண்ணா திமுக என்பது இருவரும் தெய்வங்கள் உருவாக்கிய கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தேதயம் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவருடைய அருள் ஆசியோடு எந்த கொம்பனும் அண்ணா திமுக தொட்டு கூட பார்க்க முடியாது. நீ போய் பிஜேபி கண்டு பயப்படுற சொல்றிய, நீ வேணா பயப்படலாம். ஆனா கொள்ளையடிச்சு வச்ச பணத்தை காக்க வேணும்ல. அதுக்கு தானே எப்ப பார்த்தாலும் எம்பியில உங்களுக்கு வலிமை வேணும் கத்திட்டு இருக்கிறீங்க. அண்ணா திமுக அப்படி அல்ல. கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதில் முதல் கட்சி அண்ணா திமுக கட்சி. உங்களை போல ஆட்சியில் இருக்கின்ற போது ஒரு நாடகம், ஆட்சியில் இல்லாத போது ஒரு நாடகம். அப்படி இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. அதோட திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழைத்து வந்து விழா நடத்தினார். இன்றைக்கு என்னங்கிறாரு? பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சிங்கிறார். திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது திரு மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த போது கருப்பு பலூன் விட்டார், கருப்பு கொடி காட்டினார். இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகின்ற பொழுது இன்றைக்கு முதலமைச்சர் ஆன பிறகு திரு ஸ்டாலின் வெள்ளை குடை பிடிக்கிறார். வெள்ளை குடை பிடித்த வேந்தர் பட்ட பெயர் கொடுத்துடலாம். ஏன் எங்களை பத்தி பேசுறீங்க? இன்னொருவர் குட்டி தலைவர் வந்திருக்கார். எந்த தலைவர் உங்களுக்கு தெரியுமில்ல? உதயநிதி. அவரு பேசுறார். என்ன, எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டுக்கு கள்ளத்தனமா போறாங்க. என்ன, அவர் பாகிஸ்தான்லயே உள்துறை அமைச்சரா இருக்காரு, இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர். ஐயா, நீ ஒரு ஸ்டேட்ல துணை முதலமைச்சரா இருந்துகிட்டு இந்த குதிக்கிறிய, இந்திய நாட்டையே ஆளக்கூடிய ஆளுமை மிக்க உள்துறை அமைச்சரா இருக்கிறாரு. அவரை பார்ப்பதில் என்ன தவறு? நீங்க பாரதிய கட்சி மதவாத கட்சி, தீண்டத்தகாத கட்சின்னு சொல்லிட்டு பாரத பிரதமரை போய் திரு ஸ்டாலினும் பார்க்கிறாரு, திரு உதயநிதி ஸ்டாலினும் பார்க்கிறாங்க. அப்படின்னா அங்க பயம், இங்க வீராப்பு. இதுதான் ஸ்டாலினுடைய நாடகம், கருணாநிதி குடும்பத்தினுடைய நாடகம். மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. இந்த 2026 தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றுகின்ற தேர்தலா இருக்கணும். இன்றைக்கு திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு அழைக்கிறாங்க, உதயநிதி அழைக்கிறார். கேலோ இந்திய விளையாட்டு அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அழைத்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதே போல செஸ் ஒலிம்பிக் போட்டி, செஸ் ஒலிம்பியாட் போட்டி, அதுல கலந்துக்கிட்டு ஸ்டாலின் அழைச்சு கலந்துக்கிட்டார். இன்றைக்கு
பல திட்டங்களுக்கு கலைவாணர்கள் அடிக்கல் நாட்டின அந்த திட்டத்தை அடிக்கல் நாட்டுவதற்கு பாரத பிரதமர் அழைச்சார். இவரெல்லாம் பிரதமருக்கு வரவேற்பு கொடுக்கிறாங்க, ரோட் ஷோ நடத்துறாங்க, அவர்களை விழாவுக்கு அழைத்து பாராட்டுறாங்க. நாம கூட்டணி சேர்ந்தா இவ்வளவு பொறுமை, எதிர்ப்பு, பயம். கூட்டணி வச்சுட்டாங்களே என்ன செய்வது, ஆட்சி பறிபோய்விட வேண்டிய அச்சம் ஸ்டாலின் வந்துட்டது. சட்டமன்றத்தில் திடீர்னு எழுந்துச்சார், என்ன பார்த்து கேள்வி கேட்டார். என்னங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டீங்களே, ஒட்டுமில்ல உறவு சொன்னீங்களே, 2031 வரைக்கும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு கூட்டணி வச்சுட்டீங்களான்னு கேட்டார். இது எங்க கட்சி, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் நடுக்கிற? ஒரு முதலமைச்சர், திமுக தலைவர் ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து கேட்கிற கேள்வியா? அப்படின்னா பயம் வந்துட்டு இல்ல, அதிமுக கண்டு பயம் வந்துட்டுதா இல்லையா சொல்லுங்க. இல்லைன்னா சட்டமன்றத்திலேயே அந்த கேள்வி கேட்பாரா இன்றைய முதலமைச்சர்? ஆக 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் பிரம்மாண்டமான கூட்டணி அமையும், ஆட்சி அமைப்போம் தனி பெருமையோடு. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் பேசுறார், மத்தியில எந்த திட்டமும் கொடுக்கல, எந்த நிதியும் கொடுக்கல அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இங்க பேசிட்டே இருக்கிற தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதாவது மத்தியில 16 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சீங்க. 16 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்து திமுக. அதுல பாத்தீங்கன்னா விபி சிங் அவர் தலைமையில் இருந்த மந்திரி சபையில் இடம்பெற்றிருந்தாங்க. மரியாதைக்கு தேவகடா அவர்கள் பிரதம மினிஸ்டர் இருந்த பொழுது அந்த அமைச்சரில் இடம்பெற்றிருந்தீங்க. ஐஜே குஜரால் அவருடைய அமைச்சர்களை இடம்பெற்றிருந்தீங்க. அப்புறம் பாஜக அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க, காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க. இப்படி எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருந்த ஒரே கட்சி திமுக கட்சி. 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது தமிழ்நாட்டை பத்தி ஞாபகம் அல்ல, தமிழ்நாட்டு மக்கள் தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று அக்கறை இல்லை. ஓட்டு போட்ட மக்களை மறந்த முதலமைச்சர் இன்றைக்கு வீரவசனம் பேசுறார், மத்தியிலிருந்து நிதி கிடைக்கவில்லை என்று. 1999 இருந்து 5 ஆண்டு கால மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்களே, இப்ப பாரதிய ஜனதா கட்சி தான் ஆண்டது. அப்பெல்லாம் நிதி கேட்டு பெறல, அப்பெல்லாம் திட்டங்களை கேட்டு பெறல. அப்போ ஆட்சி அதிகாரம் மத்தியிலே தேவைப்பட்டது திமுக குடும்பத்துக்கு. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல. எல்லா கட்சியிலையும் அமைச்சரவையில் இடம்பெற்று மத்தியில இன்றைய தினம் வேண்டும் என்று திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியை அன்றாட பேசுகின்ற ஒரு பொருளாக்கி என்ன நியாயம் சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் சிந்திக்க வேணும். நீ உண்மையிலேயே நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தா 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் திமுக இடம்பெற்றுகின்ற பொழுது தேவையான திட்டங்களை நிதிகளை பெற்று தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கும். அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத ஒரே கட்சி திமுக கட்சி, திரு கருணாநிதி குடும்பம். அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் இந்த பகுதியெல்லாம் இப்ப நடக்கிற தேர்தல் மத்தியில ஆட்சி வர்றதுக்கு தேர்தலாம், மாநிலத்தில் ஆட்சி வர்றதுக்கு தேர்தலாம்? நீங்களே சொல்லுங்க. மாநிலத்துக்கு வர்ற சட்டமன்ற தேர்தலா இல்ல மத்தியில் வர்ற நாடாளுமன்ற தேர்தலா? மக்கள் சொல்லுங்க. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. இப்ப என்ன பேசுறாரு? பாரதிய ஜனதா பத்தி பேசிட்டு இருக்காரு, பாரதிய ஜனதா கட்சி பத்தி பேசிட்டு இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்ச உடனே மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட்டணி, அதற்கு அண்ணா திமுக தலைமை தாங்கும், அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்க கூட்டணிய முதலமைச்சர் வேட்பாளர் பேசிட்டு சொல்லிட்டார். அப்புறம் எதுக்கு நீ பிஜேபி பேசிட்டு இருக்கிற? அண்ணா திமுக தானே ஆட்சிக்கு வருது. எங்களை பத்தி பேசினா பரவாயில்ல, பிஜேபி பத்தி பேசி மக்களை குழப்பி சந்தடி சாக்குல மக்களுடைய வாக்களை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று ஸ்டாலின் பகல் கனவு காண்கிறார்.
ஏங்க ஒரு முதலமைச்சரா இருக்கிறீங்க, ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கிறீங்க, இது கூட தெரியாதா? மாநிலத்தில் நடக்கிற தேர்தலுக்கும் மத்தியில் நடக்கிற தேர்தலுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கட்சி தலைவர் ஸ்டாலின். ஏன்னா எங்க மேல குறை சொல்ல முடியாது, அண்ணா திமுக மீது குறை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 2011 2021 வரைக்கும் நிறைவான ஆட்சியை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கு எங்க வேணாலும் போய் பாருங்க. 2011 2021 வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்று மக்களை கேட்டுப்பார். எந்த இடத்துல கேட்டாலும் அண்ணா திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் 2021 2025 30 வரை 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படி என்று கேளுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.